ஜனநாயகத்தின் மூன்றாவது தூண் சொல்லக்கூடிய ஊடகத்தை ஒழிக்கிற விதமா, இருட்டடிக்கிற விதமா தாவேக அரசு ஒரு செயலை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு. அத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க ஹீரோஸ் வீடியோக்குள்ள போலாம். முதன்மை நியூஸ் சேனல்ஸ் 3 வந்து இன்னைக்கு பேன் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் தாவேக அரசுக்கு எதிரான கருத்துக்களையும் மக்கள் எந்த இடத்துல எல்லாம் போராடுறாங்க அந்த போராட்டங்களை ஒளிபரப்புவதற்காக அந்த 3 நியூஸ் சேனல்களை வந்துட்டு கேபிள் அரசு நிறுவனத்திலிருந்து நீக்கியதா வந்துட்டு எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனா அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரசுக்கும் செட் டாப் பாக்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்துல சில நிலுவை தொகைகள் இருக்கு. அந்த தொகைகள் பூர்த்தி செஞ்ச பின்னாடி இந்த பிரச்சனைகள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா அப்படி நிலுவை தொகை இருந்தா எல்லா சேனல் கட் ஆயிருக்கும், இல்ல வேற ஏதாவது சேனல் கட் ஆயிருக்கணும். ஆனா எப்படி கரெக்ட்டா நியூஸ் சேனல்ஸ் மட்டும் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கான கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. சீமான் அவர்கள் வந்துட்டு வெறும் கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா இந்த உலகமே இருண்டதா நீங்க நினைச்சுக்காதீங்க. அதனால ஊடகத்தை மறைக்கிறது மூலமா மட்டும் உங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தாவேக அரசுல நடக்கக்கூடிய குளறுபடிகள் வெளியே வராம இருக்காது. அதன் பின் வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க, இந்த சோஃபா மாடலோட ஆட்சியோட கவல நிலை இந்த டிவி சேனல்ஸ்ல சொன்னதுனால அவங்களை வந்துட்டு இருட்டடிக்க செய்யறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபட்டா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய டிவிகேவின் நன்மதிப்பு இழந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்களை வந்துட்டு எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்துட்டு பகிர்ந்துட்டு வராங்க. மக்களே, இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஊடகங்களை இருட்டடிப்பு செய்யறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இது அரசு சொன்ன மாதிரி உண்மையாலுமே பண பிரச்சனையால தான் இது ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கா அப்படின்றதையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும்னா ஹீரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஹீரோஸ்.